உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். தமிழக சட்டமன்றம் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பாஸ்கர், 11ஆம் தேதி வரை தமிழக சட்டமன்றத்தினுடைய இந்த கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. எந்தெந்த நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள், விவரங்கள்? நாளை செவ்வாய்க்கிழமை இரங்கல் தீர்மானம் என்பது கொண்டு வரப்படுகிறது. மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படும். மீண்டும் தமிழக சட்டப்பேரவை 8ஆம் தேதி கூடும். அன்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்குகிறது. 8, 9, 10 ஆகிய 3 நாட்களுக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது நடைபெற உள்ளது. 11ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதில் உரையை தமிழக முதலமைச்சர் வழங்க உள்ளார் பேரவையில. அந்த வகையில 11ஆம் தேதி வரை தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான முடிவு என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளரை சந்தித்து இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். இந்த கூட்டத்தொடர் 11ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. அதில் குறிப்பாக 8, 9, 10, 11 அந்த நாட்களில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து அனைத்து கட்சிகளும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நாளைய தினம் இரங்கல் தீர்மானம் வாசித்து அவை ஒத்திவைக்கப்படும் அப்படின்ற விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இது பற்றி சபாநாயகர் விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.